இந்த வேலைய நான் புடிச்சு இத ஸ்டார்ட் பண்ண கிடையாது ஃபர்ஸ்ட்டு. எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா கத்துக்கிட்ட விஷயம் தான் டெய்லரிங். என்னோட வாழ்க்கையில அது உண்மையாவே இவ்ளோ ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. அ ஆரம்பத்தில பிடிக்கல, இருந்தாலும் எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். இப்ப என்னோட வாழ்க்கைக்கு மூலதனமா இருக்கிறதே இந்த டெய்லரிங் தான். இது இல்ல அப்படின்னா நான் இல்ல. இந்த தொழில இப்ப நான் விரும்பி இதுதான் நமக்கு வேலை. இத நம்ம புடிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, புடிச்சு செய்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டைலரிங் தான். எவ்வளோ வலி இருந்தாலும் சரி, நம்ம இத ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு காலையில 6 மணிக்கு குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த 6 மணிக்கு குடுக்குற அளவுக்கு தைக்கிற மாதிரி ஒரு சூழல் எனக்கு இருக்கு. புடிச்சு செஞ்சா மட்டும் தான் இத பண்ண முடியும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கேன். எல்லாருக்குமே ப்ளவுஸ் நல்லா இருக்கணும். நம்ம தைக்கிற ப்ளவுஸ் ஒருத்தவங்க போட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்குமே நான் எல்லா சாமியுமே வேண்டிப்பேன். கடவுளே ஆண்டவரே இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிப்பேன். அதே மாதிரி எல்லாருக்குமே கரெக்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு குறைகள் வரதான் செய்யுது. ஆனா புடிச்சு செஞ்சோம் அப்படின்னா, கஷ்டம் கூட நமக்கு கரைஞ்சு போயிடும்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப புடிச்சு நான் செய்ற விஷயம் இப்ப என்னோட டெய்லரிங் தான். இத மனசார ஏத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, இதோட வலி நமக்கு கண்டிப்பா தெரியாது. நம்மளையும் கொஞ்சம் சேஃபா பார்த்துக்கணும். தொழில நேசிச்சு பண்ணணும். அப்படி பண்ணுனா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.